திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபோது திருமதி சசிகலாவை பொதுச்செயலாளர் ஆக்கினார். யார் பொதுக்குழு ஆக்கிச்சா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஆக்கினாங்களான்னு சொல்லும். சரி, கட்சியில் பொதுச்செயலாளர் பதவியே கிடையாதுன்னு மாற்றினாரே திரு ஓபிஎஸ் இருந்தபோது எப்படி மாற்றினாங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அம்மா இறந்த உடனே டிசம்பர் 6 அவங்க இறக்குறாங்க, இவங்க வந்து 5 இறக்குறாங்க, 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி திருமதி சசிகலா வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி பொதுக்குழு உறுப்பினரால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சட்டம் இருந்துச்சு? எப்படி பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்தீங்க? ரைட், பொதுச் செயலாளர் தான் தேர்ந்தெடுக்கணும். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி மாற்றினீங்க? எம்ஜிஆர் உருவாக்கின சட்டமா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது? எம்ஜிஆர் உருவாக்கின சட்டம் பொதுச் செயலாளர் தானே. பொதுச் செயலாளர் பதவியே கிடையாது நீக்கினீங்களே நீங்கள் இருந்தபோது. உங்களை ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிக்கிட்டீங்களே, எப்படி எம்ஜிஆருடைய விதி எப்படி மீறினீங்க? எம்ஜிஆருடைய விதியை மாற்ற மாட்டேன் பொதுச் செயலாளர் நீங்கள் சொல்லியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமினா இணை பொதுச்செயலாளர் இருந்துக்கிட்டோம், நான் பொதுச்செயலாளர் இருந்து போகிறேன், எம்ஜிஆர் உருவாக்கின விதியில் சொல்லியிருக்கணும். சரி, மாற்றினீங்களே. பொதுமக்கள் பூரா தேர்ந்தெடுத்ததா, தொண்டர்கள் பூரா தேர்ந்தெடுத்ததா, பொதுக்குழுவில் மாற்றினீங்களா? அப்போ சசிகலாவை தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு, சசிகலாவை நீக்கியது பொதுக்குழு, பொதுச்செயலாளர் பதவியை நீக்கினது பொதுக்குழு, பொதுச்செயலாளர் பதவியை உருவாக்குனது பொதுக்குழு, ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்குனது பொதுக்குழு, உங்களை கட்சி விட்டு நீக்கினது பொதுக்குழு. அது எப்படி கடைசியில் மட்டும் பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும்? இவ்வளோ விஷயம் பொதுக்குழு வச்சு பண்ணியிருக்கீங்க.